எதனால முருகப்பெருமான் அவருக்கு குருவாக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாரையும் படைப்பவர் யாருன்னா பிரம்மர் தான். எல்லாருக்கும் தெரியும். பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது கவலைப்பட்டா எழுதா குறைக்க அழுதா வருமாம்பாங்க. ஏன்? அனுப்பும் பொழுதே பிரம்மன் எழுதாமல் விட்டுட்டான். எழுதா குறைக்க அழுதால் வருமா அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. எழுதலை, அப்போ அவன் எழுதி இருந்தால் தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். அதை தான் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, வினைகளில் 3ல் பிராப்தம் அப்படிம்பாங்க. இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறதுக்கு பேர் என்ன? பிராப்த வினை. வரும்போதே கொண்டுட்டு வந்திருக்கோம், அதனால தான் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. இப்போ என்ன அனுபவிக்கணுங்கிறத கொண்டுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த பிராப்தம் இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ யார் யார் எதை எதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதுறது யார் அப்படின்னா பிரம்மா, நான்முகன். அவன் என்னைக்காவது நினச்சிருப்பானா நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு? நினச்சி பாருங்களேன். எல்லாருக்கும் தலையெழுத்தை எழுதுறவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு அவன் நினச்சி பார்த்துருப்பானா? பார்க்கல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? படைப்பவன் நான், அப்போ எனக்கு மேலே ஒருத்தவன் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோடு திரிந்து கொண்டிருந்தான். அப்படி ஆணவத்தோடு என்ன செய்தான்? அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு முறை கைலைக்கு போய் முக்கட்பரமனை வணங்கிட்டு வெளியில் அந்த திருகோபுர வாயிலை அடைகின்ற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தாராம்? நவ வீரர்களோடு விளையாடிட்டு இருக்கார், சின்ன பிள்ளை மாதிரி. அப்படின்னா என்ன பொருள்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட விளையாட போகிறேன் அப்படிங்கிறத முருகப்பெருமான் சொல்லாமல் சொன்னார். இவனுக்கு புரியல. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்களை பார்த்தவன். ஆனாலும் ஆணவம் சும்மா விடுமா? என்ன செய்தானா? வெளியில் வந்து இவன் சிறுவன் தானே, இவன் சின்ன பிள்ளை தானே, இவனுக்கு தலை கவிழ்ந்து வணக்கம் சொல்லணுமா? நாம பிரம்மா, சும்மா ஒப்புக்கு என்ன இருந்தாலும் சிவ புதல்வன் இல்லையா? என்ன இருந்தாலும் பெரிய இடத்து பிள்ளை பகைச்சிக்கலாமா? பெரிய இடத்து பிள்ளைய பகைச்சிக்கிட்டா பெரிய இடத்த பகைச்சிக்கிட்ட மாதிரி தானே. போகிற போக்கில் ஒரு வணக்கத்தை போட்டுடுவோன்னு தலை கவிழாமல் மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கிட்டு வெறும் கையை மட்டும் கூப்பி வணங்கியது முருகப்பெருமானுக்கு தெரிந்தது. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிந்தது. வாங்கன்னு சொன்னான். வந்து நின்னான். நீங்கள் யாருன்னு கேட்டான். பிரம்மா அப்படின்னா. பிரம்மானா படைப்பவன். எதை கொண்டு படைக்கிறீர்? வேதங்களை கொண்டு படைக்கிறேன். வேதங்கள் என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன. அதனால தான் எனக்கு நான்முகன்னு பேர். 4 வேதங்கள் எனக்கு முகங்கள். அப்படியா? சரி, அந்த வேதத்தில் ஒன்று எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? எல்லாத்துக்கும் எல்லா மந்திரங்களையும் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஓம் சொல்லி தான் தொடங்கணும். காரணம் அதுதான் பிரணவம், குடிலை மந்திரம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மந்திரங்களும் கிடையாது, மனுஷங்களும் கிடையாது, மகான்களும் கிடையாது, யாரும் கிடையாது. அதில் இருந்து தான் எல்லாரும் தோன்றுகிறார்கள். அப்போ அவன் என்ன செய்தான்? ஓம்னு ஆரம்பிச்சான் பாருங்க. முருகப்பெருமான் நிறுத்து நிறுத்துன்னார். இப்போ அவன் எதிர்பார்க்கல. எதுக்கு இப்போ நிறுத்துன்னு சொல்கிறாருன்னு முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இந்த ஓமுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் தொடங்குனார். என்ன சொன்னார்? முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மந்திரத்தை தொடங்குனோன்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஆணவம் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், பதட்டத்தில் இருந்து அண்டாவில் கூட கைவிட முடியாதான். அண்டா எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு. ஆனால் அந்த பதட்டத்தில் இவ்வளோ பெரிய அண்டால கூட கைவிட முடியாது. ஏன்னா மனசு எங்கேயோ போயிடும், கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்கும். அதனால தான் பெரியவங்க கொஞ்சம் ஆற அமர போடும்பாங்க. ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் ஆற அமர போடு அப்படிம்பாங்க. அதை இவன் என்ன செய்கிறான்? யோசிக்கிறான். படித்தோமே, எங்கே அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு இவன் என்ன செய்கிறான்? 2 கண் இல்லை, 8 கண் இல்லையா, 8 கண்ணை உடையவன். அப்படி சுருட்டி சுருட்டி பார்க்குறான். படித்ததையெல்லாம் பரட்டி பரட்டி பார்க்குறான். கண்ணுக்கு ஒன்றுமே தென்படலை. முகத்தில் ஒன்றதா ஓம் என்னும் பிரணவ எழுத்தை உடைய முருகன் என்ன சொன்னானா? முன்னெழுத்தினுக்கோர் பொருள் உரைதி. அப்புறம் தொடருன்னா இவன் என்ன செஞ்சானா?
விருட்டி பார்க்கிறானா, வெள்கினானா, வருத்தப்பட்டானா, ஐயோ இந்த நேரத்தில் இது வரமாட்டீதேன்னு சங்கடப்பட்டு தலை குனிந்து நின்றானா. அப்போ கச்சியப்பர் சிவாச்சாரியார் சொல்கிறாரு, வேதங்களுக்கு தலைவனவன், தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான். இந்த ஒரு எழுத்துக்கு என்னன்னு தெரியாமல் அவன் போயிட்டானே. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால், நாம் இப்படி கொஞ்சம் திருப்புகளில் ஒரு 10 பாட்டை படித்து வச்சுக்கிட்டு, அலங்காரத்தில் ஒரு 5 பாட்டை படித்து வச்சுக்கிட்டு, அவர் எழுதினார் 10,000, அன்னகிரிநாதர் 16,000 என்று உரைசை திருப்புகளை ஓதிர் பரகதிக்கு அஃது ஏணி அருட்கடலுக்கு ஏற்றம் மனத்தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம். 16,000 பாட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது 10 பாட்டோ 15 பாட்டோ அவ்வளோதான். அங்கங்கே இப்படி பிச்சு ஒரு 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் தான் பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறியே அப்படின்னு யார் சொல்கிறா? கச்சியப்பர் சொல்கிறார். ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால், நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையேங்கிறார். சிரிச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறார். அப்போ உடனே என்ன செய்தார்? ஒரு படைப்பவனுக்கு எல்லாத்துக்கும் முதலான ஈசன் மேவரும் பீடமா ஏனையோர் தோற்றும் வாசமா எல்லா உயிருக்கும் முதலாய் காசி தன்னிடை பிறப்பவருக்கு எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் உனக்கே தெரியலையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முருகப்பெருமான் என்ன செய்தார்? ஆசிரியர்கள்லாம் ஏதாவது தெரியலன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அப்படி கொட்டு வைப்பாங்க, நறுக்குன்னு கொட்டு வைப்பாங்க. அது நல்லது. முருகப்பெருமான் என்ன செஞ்சானா? பிரம்மனையே கொஞ்சம் கூட உனக்கு ஞானம்ங்கிறதே இல்லையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கையை வச்சு அப்படியே நறுக்குன்னு ஒரு கொட்டு. இந்த 4 தலையும் அதிர்ந்து போகிற மாதிரி இருந்ததாம் பிரம்மனுக்கு. அப்படி கொட்டி என்ன செய்தான்? சிறையிலே அடைத்தான். போ, கொஞ்ச நாள் போய் சிறையில் கடந்தாதான் உன்னுடைய தவறு என்னவென்று உனக்கு தெரியும் என்று சொல்லி சிறையிலே அடைத்தான். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244